மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் பார்த்துட்டு வந்தேன். இது பேரே வித்தியாசமாக ஸ்டார்டிங் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு வந்திருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யார், ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியமாயிடுவீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே ஜோவிகா ப்ரொடக்ஷனில் அவங்க அம்மா வனிதா விஜயகுமார் டைரக்ஷன் பண்ணி கதாநாயகியாக அவர் நடிச்சிருந்தாங்க. இது என்னடா இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு ஒரு படம், இதில் 40 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் மேம், அவங்க வனிதா மேம் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருந்தார். அப்புறம் ஷகிலா மேம் நடிச்சிருந்தாங்க. ஷகிலா மேம்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் கிரண் வேறு நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிரண் ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப செம்மையாக இருந்தது. என்னடா அது திரும்பியும் கிரணை ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோமா அப்படின்னும் போதெல்லாம் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் இந்த படத்தை நல்லா லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் அழகாக கொண்டு போயிருக்காங்க. அவங்க நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த படம் பார்த்து வைக்கிறதுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சாங்ஸ் வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்லாவே கேட்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இளையராஜா பாட்டு ஒன்று நல்லா ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த இளையராஜா பாட்டுக்கு கிரண் மேம் டான்ஸ் ஆடுறதுலாம் செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் படம் வந்து ரொம்பவே ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அடல்ட் கண்டென்ட் ஆச்சு, சின்ன பசங்களை கூட்டு போனால் கண்டிப்பாக சின்ன பசங்களை கூட்டு போகாதீங்க. ஏன்னா நானே இந்த படம் பார்க்க சொல்ல ஒரு மாதிரி அந்த காலத்தில் ஷகிலா படம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. என்னடா இவன் படம் பார்த்துட்டு இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இந்த படம் பார்த்த வரைக்குமே இந்த படம் பார்க்கக்கூடாது. ஒரு ஆவரேஜான படம் தான் இது. இந்த படம் நல்லா இருக்கணும்னு சொல்லலை, நல்லா இருக்கணும்னு சொல்லலை, ஆவரேஜ். பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ஒரு சின்ன மெசேஜ் தான். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கலாம். அவங்களுக்குள் 40 வயசுக்கு மேலே இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு லவ் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த ரொமான்ஸ் எப்படிலாம் இருக்கும், அந்த ரொமான்ஸ் தான் இந்த படமே. ரொம்பவே ஒரு காமெடி, த்ரோ அவுட்டாக காமெடியாகவும், ப்ளஸ் இதில் ஆர்த்தி கணேஷ் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஷகிலா மேம் வேறு நடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில், டிஃப்ரெண்ட்டான ரோலில் நல்லாவே ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. த்ரோ அவுட்டாக காமெடியும் சரி, ரொமான்ஸும் சரி, ரொமான்டிக்கும் சரி, ரொமான்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் போகாமல் ரொம்ப ஒரு இதுவாகவும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை நான் பார்த்த வரைக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்குமே இந்த படத்தில் மைனஸ்ன்றதை பார்க்கறத விட இந்த படம் இப்படி பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம வனிதா மேம் வந்து வேறு யார்கிட்டயாவது ஒரு டேரக்டர்கிட்ட இந்த படத்தோட கதையை கொடுத்துட்டு ஒரு லைனப்பை கொடுத்து, ஏன்னா நல்ல லைனப் இது, இந்த படம் வேறு ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். இவங்களே ட்ரை பண்ணதுனால என்னவோ ஒரு கன்ஃபியூஷனாகவோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிளாவோ கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க சில ஆர்டிஸ்ட்லாம் வேணும்ட்டே திணிக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் உள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு நம்ம ஆர்த்தி வேறு டப்பிங் வேறு யாரோ கொடுத்துருக்காங்க, அவங்க த்ரோட் பண்ணிட்டு வேறு. ஆனால் இதில் நம்ம ஹாங்காங்கோ பேங்காங்கோ இதை ஏதோ ஒரு லொக்கேஷன்ஸ்லாம் செம்மையாக காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த ஊரில் போய் அவங்க ட்ராவல் பண்ணி எடுத்த அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. ப்ளஸ் இதுக்கான ராபர்ட் மாஸ்டரோட ஆக்டிங்கும் சரி, ஏன்னா ராபர்ட் மாஸ்டர் சின்ன சின்ன ஆக்டர்ஸில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயமா மாற்றிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா மாஸ்டர் மியூசிக் போட்டது தான். ஏன்னா இப்படி ஒரு படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து மியூசிக் போட்டது இன்னொரு ரொம்பவே நல்ல ஒரு ஹைப்பை கொடுத்துருந்தது. ஸ்ரீகாந்த் தேவா சார்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குத்தாட்டம் போகிற மாதிரியே வைப் கொடுத்துருவார். அந்தமாரி இதில் ஒரு ரொமான்ஸும் கலந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க ஒரு கப்பலுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயத்தை கொடுத்தது. ஒரு மியூசிக் நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம். ஸ்கிரிப்ட்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி நல்லாவே பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லாவே வந்திருக்கும். நம்ம வனிதா மேம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஜோவிகாவோட ப்ரொடக்ஷனில் வந்ததுனால நிறைய, அதாவது ஒரு பொண்ணு ப்ரொடக்ஷன் பண்ணி அம்மா நடித்து அதுவும் அம்மாவே இயக்கி வந்த ஒரு படம். இது நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி தான் நல்லா வந்திருக்கும். இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்குமே இந்த படம் ஒரு ஆவரேஜான படம், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நல்ல படம் தான். ரொம்ப குறை சொல்கிறவங்களாம் எதுவும் இல்லை.